வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ லைனிங்கோடைய பிட்டை ப்ளவுஸோடைய மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பெரிய தையல் வச்சுட்டு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெரிய தையல் மட்டும் வச்சு போட்டால் போதும். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் பழகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ லைனிங் ப்ளவுஸ் பிட்டில் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொரு ஃப்ரண்ட்டும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததான் ஆமுல் சைடு அர்காத் நாச்சஸ் ப்ளஸ் வந்துட்டு டாட்டுக்காக அர்காத் நாச்சஸ் மட்டும் போட்டுறேன். இப்போ ஆல்ரெடி அலோ ப்ளவுஸ் பிரகாரம் மார்க் பண்ண அந்த டாட்ஸோடைய நாச்சஸ் தான் போட்டது. இப்போது மேக்ஸிமம் சைடில் எட்ஜஸில் பிசிறு வராமல் அது கரெக்டாக சைஸ் பண்ணி வெட்டுறது நல்லது. இப்போது ப்ளவுஸோடைய மெயின் பார்ட் இது தான். இப்போ டாட்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டாட்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த டாட்ஸ் ரெண்டு சைடுமே ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டு டாட் ஃபஸ்ட்டு மெயின் டாட் போடணும். ஆல்ரெடி அர்காத் மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த அர்காத் நாச்சஸ் பிரகாரம் கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ மெயின் டாட் ஃபஸ்ட் டாட் போட்டாச்சு. சென்டர் டாட் அதுதான். இப்போ கரெக்டாக அந்த அர்காத் நாச்சஸ் பிரகாரம் போட்டிருக்கோம். இப்போ ஃபோல்டு பண்ணும்போது இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அந்த ஃப்ரண்ட் டாட்டில் ஒரு கிராஸ் ஸ்டிச் ஒன்று போட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு எட்ஜஸில் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பட்டி சைடு ஸ்டிச் பண்ணும்போது உள்ள துணி பல்ஜாகாமல் பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு ஊப்பட்டி ஐப்பட்டி சைடு இருக்கு இல்லையா, அந்த டாட் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சஸ் இல்லைன்னா 2 புள்ளி
மடக்கினோன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக ஆமுல் டாட். எப்போவுமே ஆமுல் டாட் பிடிக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு 2 புள்ளி இல்லைனாக்கா ஒரு புள்ளி வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் ஜாஸ்தி மடிப்பாங்க. அது மாதிரி மடித்தான்னு சொன்னால் மூணு சைடில் அதாவது துணி பல்ஜாகி கொஞ்சம் அசிங்கமாக தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி டாட் போட்டிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டுடைய டாட்டை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அந்த டாட் மார்க் பண்ணும்போது கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த டாட் மார்க் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டிச் பண்ணி கீழே வரணும். அந்த இன்சைடில் துணி ஒரு சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் உள்ளே பார்க்குறதுக்கு டாட் திருப்பும் போது ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி உள்ள துணி விட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் பல்ஜாகி நிற்கும். அதுக்காக வேண்டி தான் பட்டி பீஸ் ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தைச்சோன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது ப்ளவுஸோட 2 ஃப்ரண்ட்டுமே டாட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதோட ஃபினிஷிங் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இந்த டாட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட்டு கீழே வந்துட்டு பட்டி சைடு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம்.